வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நீங்கள்லாம் இந்த முயலும் ஆமையும் கதையும் கேட்டிருக்கீங்க. இந்த முயல் இதில் தூங்கிடும், ஆமை ஜெயிச்சுட்டு போயிடும். இது மாதிரி ஆகிறதுக்கு மனுஷங்களோட லைஃப்பை வச்சு அந்த கதையை சொல்லுவாங்க. மனுஷன் சோம்பேறியாக இருந்தால் தோற்று போயிடுவான், ஆமை கூட அவனை அடிச்சிடணும். ஆனால் எந்த குணம் இருந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருந்து எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறத பல விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதாவது அன்ரிலையபிள்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இவரை நம்ப முடியாது அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லுவாங்க. இவரை நம்ப முடியாது, இவர் எப்படி வேணால் எங்கே வேணால் இது மாதிரி பேசுவார், காசு வாங்கிட்டு வேலையை முடிக்க மாட்டார், இது மாதிரி ஒரு பேர் வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இது பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் நடந்திருக்கு சினிமாவில். இந்த சினிமாவில் பெரிய ஹீரோ இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே யுதிஷ்டர் தேர் மாதிரி ஒரு கிரவுண்டுலேருந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தள்ளி தான் பறப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அன்ரிலையபிளாக இருப்பாங்க. கரெக்டான சமயத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரமாட்டாங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் ரகுவரனை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கார். ரகுவரன் மட்டும் அது மாதிரி கிடையாது. ஒரு பர்டிகுலர் படத்தில் எவ்வளோ கேட்டாலும் அவர் ஷூட்டிங்கே வரமாட்டார். வெரி டேலண்டட் ஆக்டர், பெரிய ஆக்டர் அவர். கடைசியில் கடுப்பாயிடுவார். ரொம்ப லேட்டாக ஒரு வாட்டி வருவார். என்ன டைலாகுன்னு கேட்பார் அவர். இங்கிலீஷில் 3 வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு, நீ இங்கே போ, அங்கே போ, இப்படி போ, அப்படி போ, நான் அதை திரும்பி திரும்பி ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படிம்பார். ஒரு 10 நிமிஷம் அதே டைலாகு 3 வார்த்தையை 4 வார்த்தையில் பல இடத்துல ஷூட் பண்ணுவார். நீங்கள் போய் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த டைலாகே பெரிய ஹிட் ஆகி அந்த சீனே பெரிய ஹிட் ஆகிடும் பின்னாடி. பட் ரவிக்குமார் என்ன சொல்லுவார்னா, ஷூட்டிங்கே ஒழுங்காக வராமல் என்னை படுத்தி உயிரை வாங்கி கடைசியில் வெறுப்பில் எடுத்த சீன் அதும்பார். அப்போ ரகுவரன் கேரியர் என்னாச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். பழைய காலத்து நடிகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அந்த மாதிரி தான். ஒன்றுமே இல்லாமல் செட்டியாருக்கு, ஏவிஎம் செட்டியாருக்கு மாடு கறக்கிறத எப்படி காமெடியாக பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சு சான்ஸ் வாங்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டார். நீங்களும் நானும் நினச்சி பார்க்காத அளவுக்கு பெரிய லெவலில் ஸ்டார் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன தலைக்கு ஏறிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர்றது கிடையாது, காசு வாங்கிட்டா நடிக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுறது, தான் இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்னு நினைக்கிறது. அவரை மாதிரி சாப்ளின் ஈக்குவலாக நடிப்பார், டான்ஸ் ஆடுவார், டைலாக் டெலிவரி இருக்கும், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். கடைசியில் பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போனார். மற்ற நல்ல பழக்கங்களும் இருந்தது. 2 பேருக்குமே மற்ற நல்ல பழக்கங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த அன்ரிலையபிளும் அந்த நல்ல பழக்கங்களும் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்னமே பண்ண வேண்டாம். நீங்கள் உசேன் போல்ட்டாக இருந்தால் கூட ஒரு ஆமை உங்களை அடிச்சிடும் வாழ்க்கையில். ஏன்னா வாழ்க்கைங்கிறது 50, 60 வருஷம், 70, 80 வருஷம் ஓடும். நீங்கள் 70 வருஷத்துலேயே இருக்க மாட்டீங்க. 40, 45 வருஷத்துலேயே போயிடுவீங்க. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சாப்பிட்டு இது மாதிரி அன்ரிலையபிளாக இருந்தீங்கன்னா. இதே மாற்றி சிவாஜியை பற்றி சொல்லுவாங்க. கடைசி படத்தில் இவரோட நினச்ச போது கூட சொல்லுவார். யார்? ரஜினிகாந்த் கூட சொல்லுவார், எப்படி அவர் உட்காந்துருவார் உடம்பு சரியில்லாத போது கூட. மற்றபடி சிவாஜியை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறதுனா, 7:30 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கே சிவாஜி வேஷத்தை போட்டு உட்காந்துட்ருப்பார் ரெடியான்னு. அது அவரோட வேலை மேலே அவருக்கு இருந்த பக்தி. காசு கேட்குறத வாங்கிட்டோன்னா கரெக்டாக டைலாகை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, அது ஒரு வாட்டியே கேட்டால் அவருக்கு மனப்பாடம் ஆகிடும்பாங்க. ஆனால் கரெக்டாக வந்துடுவார். யாருமே அவர் லேட்டாக வந்தார், அவர்னால் ப்ரொடக்ஷன் டிலே ஆச்சு, அவர்னால் படம் சரியாக டைமில் முடிக்க முடியல, ப்ரொடியூசருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது. அதனால தான் அவரோட என்டையர் லைஃப்பில் பராசக்தியில் ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு நடுவுலேயே அவர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவர் பெரிய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் ஒரு பிராண்டும் ரிலையபிளாக இருந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியமே வாங்கிடலாம். அது பெருசாக ஏதாவது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஃபோனெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வெறும் பட்டன் ஃபோன் தான் இருந்தது. நோக்கியா தான் கம்ப்ளீட்லி டாமினண்ட்டு.
யார் என்ன காப்பி ஈஸியாக அடிச்சிடலாம் பட்டன் ஃபோனு. நோக்கியாவை காப்பி ஒன்றுமே பண்ண முடியாது. டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆனதுனால தான் நோக்கியா காணாமல் போயிடுச்சு. ஃபோனு வந்து வீடியோ பார்க்குறதாகி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே அடாப்ட் பண்ணிக்காமல் வெயிட் பண்ணதுனால ஆண்ட்ராய்டும் ஆப்பிளும் அதை காலி பண்ணிடுச்சு. அவங்க சேஞ்சை பார்க்கல. ஆனால் ரிலையபிலிட்டிக்கு நோக்கியா ஃபோன் அந்த காலத்தில் யூஸ் பண்ணவங்களுக்கு நோக்கியா ஃபோனை விட்டிங்கன்னா வேறு ஃபோனே கிடையாது. நீங்கள் காஸ்ட்லியாக இருந்தால் கூட, இந்த பிராண்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட எல்லோரும் எப்படியாவது கடன் வாங்கியா அந்த பிராண்டை வாங்கணும்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் பார்த்தீங்கன்னா, இவன் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கானாலும் இருக்கும் என்கிட்ட, எப்படியாவது இஎம்ஐயில் போட்டு அதை வாங்கிடுவான். ஏன்னா அந்த ரிலையபிள் பிராண்ட் அவன்கிட்ட இருக்குன்னா அவனோட லைஃப்பில் அவனோட தரம் மேலே ஏறுதுன்னு அவன் நினைக்கிறான். இதுதான் ரிலையபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது. அதே ஷர்ட்டு ரேமண்ட் பட்டன், ரேமண்ட் பேரை போட்டால் விலை 10 மடங்கு இருக்கும். ரேமண்ட் இல்லாத பிராண்டாக இருந்ததுன்னா அதே ஷர்ட்டு 10% கூட போகாது. 100 ஷர்ட்டாக 1000 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா அவன் ரேமண்டுங்கிற பிராண்டை வச்சுருக்கான். இங்கே ஒருத்தர் தான் அதே மாதிரி கலர் ப்ளஸ்னு ஒரு பிராண்டை டெவலப் பண்ணார். கலர் ப்ளஸ் அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு, அதை ரேமண்டு காசு கொடுத்து வாங்கிட்டான். இன்றைக்கி உதயம்ங்கிற பிராண்டையும் மன்னாஸ் ஃபுட்டுங்கிற பிராண்டை ரிலையன்ஸ் காசு கொடுத்து வாங்குறான்னா அந்த பிராண்டை ரிலையபிளாக அவங்க இவ்வளோ நாள் டெவலப் பண்ணதுனால உதயத்தில் ஒரு ப்ரீமியம் சார்ஜ் பண்ண முடியுங்கிற, அது பருப்பு நீங்கள் போய் லூஸில் கூட வாங்கலாம். ஆனால் உதயம்னு போட்டு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாருங்கள், அதுதான் ரிலையபிலிட்டி. இது நிச்சயமாக நல்லா தான் இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும்னு ஒரு பேர் வாங்கிட்டாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயில் ஆனவங்கன்னா சொன்னதை செய்யாமல் இருந்தீங்கனாலே ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் திறமைசாலியாக்கணும், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டான்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு, இன்றைக்கி நீங்கள் வேணால் ஷார்ட் டேர்மில் நல்ல பிரகாசமாக இருக்கலாம், லாங் டேர்மில் நீங்கள் நிச்சயமாக காணாமல் போயிடுவீங்க. அதனால் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி வேணால் காப்பாற்றுங்க. ஷார்ட் டேர்மில் அவங்க முட்டாள்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் லாங் டேர்மில் இட் வில் பே ஆஃப். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்க பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.